கோபம் பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதற்கு உதாரணமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள கணவன் மனைவி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் பொக்லைன் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் லட்சுமி என்ற பெண்ணை காதலித்து கடந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அன்று திருமணம் செய்து கொண்டுள்ளார். லட்சுமி 4 மாதம் கர்ப்பிணியாக உள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பணிக்கு சென்ற ஹரிஹரன் வீடு திரும்பும் போது மது போதையில் வந்துள்ளார். அப்போது மனைவியிடம் உணவு வழங்கும்படி கேட்டுள்ளார். இதனிடையே கணவன் மனைவிக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கோபத்தில் அடித்தபோது தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்போது கீழே விழும்போது சுவற்றின் மீது தலை மோதியதில் சுய நினைவு இழந்த லட்சுமி மயக்கமடைந்துள்ளார். உடனே அவரை மீட்டு ராசிபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். பின்னர் உயர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் லட்சுமி உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் கணவரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த ஹரிஹரன் மனைவி இல்லாமல் தன்னால் வாழ முடியாது என்றும் மனைவி உயிர் பிரிவதற்கு முன்பாக தாம் உயிரிழந்து விடலாம் என்று நினைத்து பிளேடால் சேலம் அரசு மருத்துவமனைக்குள் கழுத்தை அறுத்துக் கொண்டுள்ளார். பின்னர் அந்த இடத்திலேயே இரத்த காயங்களுடன் மயக்கமடைந்த ஹரிஹரனை மீட்டு மருத்துவமனைக்குள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஹரிஹரனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிகிச்சையில் உள்ளார். மற்றொருபுறம் மனைவி லட்சுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளார். இதனிடையே ஹரிஹரன் தாயார் நமக்கு அளித்த பேட்டிகள். அதுதாங்க இந்த டாக்டர் இப்படி சொன்னாங்க. டாக்டர் நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது. நாங்க இதுக்கு மேல காப்பாத்துற வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லவும், என் பொண்டாட்டி இல்லாத நான் வாழவும் முடியாது, இருக்கவும் முடியாது. என் பொண்டாட்டி மாசமா இருக்கிறா. என் பொண்டாட்டி புள்ள போய் நான் வாழ்றதுக்கு அர்த்தமே கிடையாது. என் பொண்டாட்டி செத்து போச்சுன்னு தெரிஞ்சா நான் அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். இப்ப என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அவன் போய் இந்த மாதிரி டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்குது, காப்பாத்துற வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லவும், அப்ப வாய்ப்பு இல்லைன்னா அப்ப முடிஞ்சு போச்சு, செத்து போச்சாமா, என் பொண்டாட்டி உயிரோட இருக்குதா செத்து போச்சான்னு என்ன ஓடியாந்து கேட்டான். இல்லப்பா சாவலப்பா, நார்மலா தான் இருக்குது, பாரு எல்லாம் ஓடிட்டு இருக்குது, ஒண்ணுக்கால இறங்கிட்டு இருக்குது. இல்லப்பா அவங்க என்ன ரொம்ப கண்டிஷனா இருக்குதுன்னு சொல்றாங்கப்பா, காப்பாத்திடலாம், நீ ஒன்னும் அழட்டிக்காதானே, நானே எவ்வளவு தூரம் சொல்லி நீ பசியில இருக்கிறப்பா, நீ அழுவாத, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், அவளுக்கு ஒன்னும் ஆகாது, நான் அவளுக்கு சொல்லிட்டு தான் நான் அவனை விட்டுட்டு நான் வந்தேன் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு. அவன் அதே நினைச்சு நம்ம பொண்டாட்டி இறந்துட்டாலாட்டுக்குது, நம்மளை விட்டுட்டு நம்ம ஏன் உயிரோட இருக்கணும், நான் வாழ்ந்தா என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட தான் நான் வாழுவேன், இல்லைன்னா என்ன நீ என்ன காப்பாத்தி வச்சாலும் என் உயிர் நான் இருக்காது, நாங்க வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், நாங்க செத்தா ஒன்னா சாவோம், என் பையன் நேத்துல இருந்து முடுவா அதான் சொல்லிட்டு. ஆனா என்ன பண்ணாரு பையன்? அதுதாங்க பிளேடு போட்டு கழுத்தை எடுத்துக்கிட்டான் என் பொண்டாட்டி. ஜிஹெச் உள்ளாரியே இந்த மாதிரி டாக்டர் சொல்லவும் அதே டென்ஷனா பேசிட்டு இருந்தான், பக்கத்துல சொல்லிட்டு இருந்தான். சொல்லிட்டு அவன் நம்ம பொண்டாட்டி இறந்து நம்ம உயிரோட இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆகாயத்துலதான் போய் கழுத்தை எடுத்துக்கிட்டான். இப்ப எங்க அட்மிட்ல இருக்காங்க? எப்படி 2 பேரும்? அவன் கழுத்தை எடுத்து போய் இது பண்ணி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரத்த டெஸ்ட்டுக்கு எனக்கு கொடுத்து விட்டாங்க, நான் இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க. மருமக எப்படி இருக்காங்க? மருமக சீரியஸா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சீரியஸா தான் இருக்கு. என்ன நடந்துச்சு? என்ன சண்டை மாதிரி 2 பேத்துக்குள்ள? அவங்க அங்க வண்டி வேலை செய்ய போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. அவன் ஜேசிபி ஆப்ரேட்டர் என் பையன். அவன் வேலைக்கு போயிட்டு மணி 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுன்னு சொன்னான். சாப்பாடு போடுன்னு 1 தரம் 3 தரம் சொல்லியிருக்கிறான். நீ என்ன நான் சொல்லி கேட்கல அப்படின்னு இப்படி ஒரு அடி அடிச்சான். இப்படி தள்ளி விட்டுட்டான். பக்கத்துல செவுரு இருக்கும், அப்படி போய் செவுத்துல சாஞ்சிடுச்சு. சாயவும் தலை அடிச்சு காயம் அவ்வளோ அப்படி இத ரத்தம் கட்டிடுச்சு. மயக்கம் போட்டான். மயக்கம் போட்டு கிடக்கும் போதுதான் எனக்கு போன் பண்ண, அம்மா ஒரு அடி அடிச்சிட்டம்மா, இப்படி மயக்கம் போட்டாம்மா, சோறு போடலன்னு அப்படின்னு சொல்லிதான் நான் ஜிஹெச்சுக்கு இது மாதிரி 108 போன் பண்ணி வர சொல்லுப்பா, நானும் வரேன், அவளை காப்பாற்றணும், அவளுக்கு என்னவோ ஏதோ அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வரேன்னு சொன்னேன்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.